ஹாய் ஹலோடா மசில் கட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது, அதை நான் சீக்கிரம் போடுவேன். அது நம்ம ஜிமினோடது தான். அண்ட் இதுவும் ஒரு ஜிமினோட ஒரு ஒன் ஷர்ட் தான். ஏன் நான் ஜிமினோட ஒரு ஒன் ஷர்ட் எடுத்தேன்னா, லைக் நம்ம ஜிமினுக்கு ஒன்றும் போடவே இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால் ஜிமினுக்கு வந்து ஒரு ஒன் ஷர்ட் நம்ம சேனலில். அண்ட் எல்லோரும் ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் ஆர்எல்ஸ் வீட்டில் சரிப்படி கன்ஃபார்ம். ஸோ அதை ஹெட்ஃபோன் போட்டு வந்துடுங்கடா. ஹெட்ஃபோன் போடலைன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தலகாணிக்கு அடியில் ஃபோனை வச்சு கேட்டு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். பின்னாடி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சியோல் சிட்டியை தானே காட்டுறோம். அங்கே ரொம்ப மழை பெய்யுது. கிளைமேட் ஃபுல்லாக அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. லைக் ஒரு மலையில் ஒரு குளிர் காற்று எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அண்ட் அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுறோம். அங்கே 13th ஃப்ளோரில் ஒரு பொண்ணு பால்கனியில் நின்றுட்டு அப்படியே அந்த மழையை அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்ருக்காங்கடா. இப்போது அந்த பர்சனோட சொல்கிறாங்க, அவங்க என்ன அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறாங்க. இதோட நான் வீட்டிலேருந்து வந்து 3 மாதம் முடிய போகுது. ஆனால் இந்த 3 மாதத்துலேயும் இந்த 22 வருஷத்தில் கிடைக்காத சந்தோஷத்தை இந்த 3 மாதத்தில் ஒருத்தன் கொடுத்தான். எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். வாயன் என்னடி பண்ணுற, வெளியே வாடி உள்ள குளிர்தில். இப்போது எஸ்டா அது நீங்கள் தான் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட அவுட்ஃபிட் பார்த்தா ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பினா அது ஒரு பால்கனி. ஸோ அங்கே ஒரு விண்டோ இருக்கும். அது பக்கத்தில், அதாவது அதுக்குள்ளே ஒரு பெட்ரூமு. அந்த பெட்டில் ஒரு பர்சன் அப்படியே ஷர்ட்லெஸ்ஸோடு தூங்கிட்டுருக்காரு. அவரோட ஹேரெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குடா. இப்போது அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். எனக்கு எப்போயுமே தூக்கம் தான் ஜிமின். இந்த அழகான காட்சிகளை வந்து பார்க்க மாட்டியா? அதெல்லாம் யார் பாப்பா, எதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு தூங்குறாருடா. நீங்களா இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு திரும்பி வழக்கம் போல் அந்த மழையை அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கீங்கடா. இப்போது அப்படியே ஜிமன் வந்து உங்கள் பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். காலையில் 10 மணி தானே ஆச்சு. ஏன் இவ்வளோ இருட்டு போயிருக்கு? 10 மணி தான் ஆச்சு. ஆனால் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல. கூசுது ஜிமன். ஷோல்டர் ரெடி கிஸ் பண்ண, அதுதான் கூசுது. இன்னொரு ரவுண்டு போகலாமா? நைட்டு பண்ணது பத்தாதுன்னு காலையில் பண்ணது பத்தாதுன்னு இப்போ வேறு கேட்குதா? உனக்கு முடியாது. ஏன்டி இப்போ சொல்லு, என்ன உனக்கு நானா இல்லை கசமசாவா? கசமசா தான். ஜிமன் என்ன பண்ண சொல்கிறவன்? எனக்கு ஒன்றை விட இந்த உலகத்தில் எங்கள் அம்மா அப்பா விட இந்த கசமசா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமனா என்னடி உஜ்ஜு? அது ஜிமன் வெளியே இருக்கும்டா. ஏன் இங்கே எதுவுமே நம்ம பண்ணாத மாதிரி பேசுகிறேன். அது வேறு, இது வேறு, என்ன வேறு அப்படின்ட்டு நம்ம ஜிமன் அப்படி உங்கள் 2 பேர் மேலே மழை பெய்யுதுடா. அந்த மழை அப்படியே உங்களோட நோஸ்லேருந்து அப்படியே லிப்ஸ் வந்து அப்படியே நெக்குக்கிட்ட வந்து உங்கள் ஷர்ட்டில் விழுது. இப்போ ஜிமன் அப்படியே உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணி நோஸ், அப்படியே நோஸோட டிப், அப்புறம் லிப்ஸ், அப்படியே நெக், அப்புறம் ஜாலைன் அப்படியே கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு வராரு. நீங்களா அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷரில், லைக் ப்ரெஷர் ப்ளஸ் ப்ளஷர் ரெண்டுத்துலேயும் அப்படியே அந்த பால்கனி திட்டில் நல்லா லீன் பண்ணிக்கிறீங்கடா. ஜிமனோட ஹேண்ட் உங்களோட ஹிப் கிட்டே இருக்குது, இன்னொரு ஹேண்ட் உங்களோட தைஸ் கிட்டே இருக்குது. ஜிமன் என்னவன் இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? அது இது முடிச்சுட்டு கேட்குறேன். முடிச்சுட்டு கேட்குறியா? முடிச்சுட்டு கேட்டுருவியா? ஜிமனா அப்படின்ட்டு ஜிமன் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாருடா. நீங்களும் ஜிமனை அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்குது.
அந்த மழையில் உங்கள் 2 பேரோட கிஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கடா. ஜிமினோட ஹேண்ட் உங்களோட ஹிப் கிட்ட, உங்களோட ஹேண்ட் ஜிமினோட ஹேர் அப்படியே கோதி விட்டுட்டு ஜிமினை நல்லா கிஸ் பண்ணுறீங்கடா. ஜிமின் அப்படியே உங்களை தூக்கி அவரை பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. பெட்ரூமுக்கு போனால் அவ்வளோ ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மேக் அவுட் நடக்குது. அந்த மேக் அவுட் வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட் நடக்குது. ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு மெமரி உங்களுக்கு கொடுக்குது அந்த மேக் அவுட். அண்ட் அப்போது நம்ம ஜிமின் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டுமா? என்ன விளாட்றியா? ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணலாம்? ப்ரெக்னென்ட்லாம் ஆக மாட்டேடி, எனக்கு தெரியும். நானும் டேப்லெட் போடல ஜிமின், வேணாம். ஒரே ஒரு டைம் அது வரத்துக்குள்ளே நான் எடுத்துருவேன். உன்னை நம்ப மாட்டேன் ஜிமின், சத்தியமாக நம்ப மாட்டேன். அதெல்லாம் ஆகாது, என்னை நம்ப அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணாமல் உங்களோட ஒன்றா இருக்காங்கடா. அந்த நைட் ரொம்ப அழகாக போகுது. இப்போது அப்படியே கட் பண்ணால் நீங்கள் தான்டா பெட்டில் உங்களோட பாடி மட்டும் இருக்கு. உங்களோட நெக்கிலேருந்து ஹெட் வரைக்கும் ஒரு மாதிரி பெட்டில் சாஞ்சு, அதாவது அந்த பெட் கார்னர்லேருந்து ஃப்ளோருக்கு தலையில் அப்படி தலைகீழாக சாஞ்சிருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் சாஞ்சு இருக்கீங்கடா. உங்கள் ஹேர் அப்படி அந்த ஃப்ளோரை தொடுது. இப்போ உங்களுக்கு மேலே தான் ஜிமின் படுத்திருக்காரு, அவரோட ஹெட் உங்களோட செஸ்ட் கிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு மேலே ஒரு பிளாங்கெட் இல்லை, ஒரு கிளாத் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அவர் 2 பேரும் மட்டும் நல்லா படுத்துருக்கீங்கடா. இப்போது உங்களோட தலை கிட்ட அப்படியே ஒரு பப்பி வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் ஜிமினை நீங்கள் அந்த ட்ரெயினில் பார்த்தது, அந்த ட்ரெயினில் நீங்கள் அன்றைக்கி தெரியாமல் ஏறினப்போ ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால தான் நீங்கள் பேசியிருப்பீங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம். ஐயோ ட்ரெயின் தப்பாக ஏறிட்டோமா, என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ட்ரெயின் தப்பாக ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், அப்படி தான். இது சியோல் போகிற ட்ரெயினா இல்லை பூசான் போகிற ட்ரெயினா? இது பூசான் போகிற ட்ரெயின். ஏன்னா ஐயோ அப்படியா? நான் டேகோலேருந்து சியோலுக்கு போகணும். இப்போது டேகோலேருந்து பூசான் போயிட்டுருக்கேன், நான் இறங்குறேன். சும்மா தாங்க சொன்னேன், இது சியோல் போகிற ட்ரெயின் தான். ஏங்க போய் சொன்னீங்க? சும்மா விளையாட்டுக்கா அப்படின்ட்டு நீங்கள் போய் ஜிமின் பார்த்தா ஜிமின் வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட், அதுக்கு மேலே ப்ளூ டெனிம் ஜாக்கெட் போட்டிருக்காரு, ஒரு ப்ளூ பேண்ட் போட்டிருக்காருடா. அவரோட கையில் ஒரு கேமரா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபரா? அழகான விஷயத்த மட்டும் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர். உங்களை எடுத்துக்கலாமா? பார்த்த உடனே வலிகிறீங்க, ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவீங்க போல இருக்கு. ஃப்ளர்ட்டில் நான் கிங்கா? இந்த கிங்குக்கு குயின் இருக்கா? குயின் தெரியலையே, இதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? மேபி இருக்கலாம். கிங்குக்கு குயின் எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஏதாவது குயினை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இப்போதைக்கு கிங்கு ஒண்டிக்கட்டியாக தான் இருக்கான். இந்த அழகு தேவதை கைக்கு நீட்டினா கிங்கு ஏற்றுப்பாங்க குயினா? அப்படியா? அப்படித்தான். ஏன், என்னாச்சு? இல்லை கேட்டேன். இப்போ அப்படியே நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு வந்தா ஜிமின் தான் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜிமினா என்ன? அது என்னடி, என்னாச்சு? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன அப்படின்ட்டு இப்போ ஜிமின் அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க.
இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களோட முட்டிலால் லைக் உங்களோட எல்போஸ்னால் மூட்டு கொடுத்து பெட்டில் நின்று படுத்துட்டு அப்படியே ஜிம்மில் பார்க்குறீங்க. என்ன விளையாடுறியா வயன்? உன் கூட எப்பயுமே இருக்கணும்னு தோணுது. அதனால தான் நான் கேட்டேன். அல்ப ஆசையாக இருக்கலாம், பட் தோணுதா? என்ன தோணுது உனக்கு? கூட லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த கசமசாவும் நீயும் எனக்கு வேணும் ஜெமன். எனக்கு பாரு, நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம்லாம் செட் ஆகாது. 11லே இருந்திருக்கலாம்ல. ஆனால் ஜெமன், நீ இது வரைக்குமே உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா எதுவுமே நம்ம சொல்லலை. ஜஸ்ட் இந்த ஒரு கசமசா ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம். அப்போ என்ன சொல்ல வர? I want to be with you. I want to be Mrs. Kim. I want to have your kids. I want to spend my rest of my life with you. இதை தப்பாக கேட்டுட்டேன்னா தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்டு வாயன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியம். ஃபோட்டோகிராஃபியில் ஒவ்வொரு ஊருக்கு போய் நான் ட்ராவல் பண்ணி அந்த அழகான மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணணும். தட் இஸ் மை ட்ரீம். கல்யாணம்லாம் வந்தால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுவாயன். ஒரே இடத்துல இருக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அது இது அது மாதிரி இருக்கும். எனக்கு அது செட் ஆகாது. நீ அப்படி ஒரு ஹோப் என்கிட்ட இருந்துச்சுன்னா we should separate. இங்கே பாரு அப்படின்ட்டு ஜெமினோங்களோட கண்ணத்தை பிடிச்சிக்கிறாருடா. இங்கே என்னாச்சு? நல்லா தானே போய்ட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு கல்யாணம், குழந்தை, அதெல்லாம் எதுக்கு பேசிகிட்ருக்க? உனக்கு என்ன பிடிக்கலையா ஜெமன்? வான் சுற்றி ஒரே விஷயத்துக்கு வந்துட்டுருக்காத. என் மூடி நீ ஸ்பாயில் பண்ணிவிட்ட. எவ்வளோ நல்லா போய்ட்டு இருந்துச்சு. நானும் உன்கிட்ட அதான் கேட்குறேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல. எனக்குள்ள பிடிக்கும் தான். அப்புறம் என்ன, லெட்ஸ் கெட் மேரிட் அண்ட் ஹாவ் கிட்ஸ். ஆனால் இந்த கமிட்மெண்ட்டான லைஃப் எனக்கு வேணாம். எங்கள் அம்மா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. பட் வாட் த யூஸ்? இட்ஸ்மே கரெக்டாக நடக்கலையே. அந்த குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் 2 பேரோட ப்ராக்டிக்கல் லைஃப் எல்லாம் மாறிடுச்சு. எங்கள் அம்மாவோட ட்ரீம் போயிடுச்சு. அந்த இழப்பை நான் உனக்கு கொடுக்க விரும்பலை. ஸோ we can't have kids and we can't marry and I would never marry. என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறியா, இல்லை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறியா? செகண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு நம்ம ஜெமன் அப்படியே எந்திரிச்சு அங்கே அவரோட ட்ரெஸ் இருக்கும், அதை மாட்டிட்டு கிளம்பிடுறாருடா. அண்ட் இது உங்களுக்கும் ஜெமனுக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் இல்லை. எப்பயுமே நீங்கள் ஜெமன்கிட்ட இந்த டாபிக் எடுக்கும்போது ஜெமன் கோச்சிட்டு போயிடுவார். அண்ட் இது நடக்கிறது சகஜம்னா நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் உங்களுக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இது 2மே பிடிக்காது. பட் எப்போ நீங்கள் ஜெமன் கூட இருந்தீங்களோ உங்களுக்கு அந்த பாசம் வருது. நான் ஜெமன் கூட இருக்கணும், we need some kids, we need a family life அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்கடா. எப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அன்றைக்கி நைட் ஆச்சு, ஜெமன் இன்னும் வரல. நீங்கள் பெட்லேருந்து எந்திரிக்கவே இல்லை. அப்படியே பெட்லேயே படுத்து அந்த டோரே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. அங்கே ஜெமன் நிற்கிறாரு, கையில் 2 பீர் பாட்டிலோடு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நீங்கள் 2 பேருமே சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்கடா. வயன், என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா அதே டாபிக் எடுத்துகிட்ருக்க. நமக்கு வேணாண்டி குழந்தை கல்யாணம்லாம் அப்படின்ட்டு ஜெமன் சொல்கிறாருடா. இப்போ நீங்கள் அப்படியே அந்த பீரை சிப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னை பாரு வயன், நான் மறுபடியும் பிரச்சனையை முதல்லேருந்து ஆரம்பிக்க வேணாம். உனக்கு தெரியும்ல என்ன ஆச்சுன்னு. அப்புறம் ஏன் வேண்டாம். நமக்குன்னு நீ, எனக்குன்னு நான், உனக்குன்னு நீ இருந்த. ஆனால் இப்போ உனக்கு நான் இருக்கேன். எனக்குன்னு நான் மட்டும்தான் இருந்தேன், இப்போ நீ இருக்க. இது ஒரு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் வயன். நோ ஃபீலிங்ஸ், நத்திங், நோ கமிட்மெண்ட், நத்திங். புரியுதா? அப்படின்ட்டு ஜெமன் உங்களோட சீக்ஸை பிடிச்சி சொல்கிறாரு. அப்படியா ஜெமன்? அப்படி தான். ஸோ
இப்போது அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் நடக்குது, எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? ஐ வில் லெட் யூ கோ. என்ன அசால்ட்டாக சொல்ல ஜெமன்? ஆமாம் வாயன், நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன பேசினோம்? நோ ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட், நத்திங், ஜஸ்ட் லிவின்ல உனக்கு பிடிச்ச மாதிரினா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ, அதுக்கப்புறம் வேறு என்ன? அவ்வளோதானே? அப்போ அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்னா வந்து வாழ்த்திட்டு போயிடுவியா அப்படின்னு நீங்கள் ஜிம்மனை பார்த்து கேட்க, ஜிம்மன் அப்படி உங்களை தானே பார்க்குறாரு. ஓகே ஜிம்மன், நீ சொன்ன மாதிரி இது ஒரு லிவனாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிடுறீங்கடா. ஜிம்மனுக்கா ஒன்றுமே புரியல. இவன் ஏன் இப்படி பேசுகிறா? கல்யாணமா? இப்போ எங்கே நம்மளை விட்டு போகிறா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் நினச்சிட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டுறாடா. இப்போது அப்படி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போது அன்றைக்கி நீங்களும் ஜிம்மனும் ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல மேக் அவுட் கழிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அது உங்கள் அம்மா தான். என்ன நைட்டு கூப்பிட்ருக்காங்க? ஓ, நியூயார்க்கில் இது டே டைமில். சொல்லுங்கம்மா. பயன், என்ன பண்ணுற? எங்கே இருக்க நீ? அப்பார்ட்மெண்ட்டில். நானும் அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? எந்த அப்பார்ட்மெண்ட்டில்? நீ தங்கியிருந்த பிஜி. நான் சியோல் வந்திருக்கேன், ஆனால் நீ பிஜியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் உனக்கு என்ன வேலை நைட்டு 11 மணிக்கு? அன்றைக்கி குரூப் ஸ்டேவா? சரி, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஆர்ஆர் ஹோட்டலுக்கு வந்துடு. ஆர்ஹெச் ஹோட்டலா? ஆர்ஆர் ஹோட்டல், புரியுதா? ஓகே மாமி. நாளைக்கு வந்துடு. உனக்கு நான் பையனை பார்த்துருக்கேன். பையன் பார்த்துருக்கீங்களா? ஏன்? கல்யாணம் பண்ணுற வயசு வேணும் நமக்கு, சரியா? கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாப் பண்ணி கண்டினியூ பண்ணு. ஆஃப்டர் மாப்பிள்ளையும் உன்னோட ஜாப் தானாமா. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டு வந்துடலாம். ஓகே மம்மி. சரி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் உங்கள் ஃபோன் எடுக்கிறாங்க. வாயன். அண்ணா. எங்கடி? என்ன அண்ணன் தான் கூப்பிட்ற? அதிசயமாக இருக்குது. ஜூன், என்ன வேணும் உனக்கு? ரைட்டு. என்ன ஜாலியாக இருக்க போல இருக்குது. குட்ரா அப்படின்ட்டு அங்கே இன்னொரு பர்சன் உங்கள் ஃபோனை வாங்குறாரு. ஜின்னனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? ஆமாம், நீ எப்படி பேங்காக்லேருந்து வந்த? அதுவா, வந்த நேற்று. சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை வைக்கிறீங்களா? எஸ்டா, நம்ம ஜின்னுங்க கூட பிறந்தாண்ணா. ஜின்னு வந்து உங்கள் கசின் பிரதர். இப்போது உங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே நீங்கள் அதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே திருவினா நம்ம ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அவனோட ஹேரை அழகாக கோதி விட்டுட்டு அவனோட செஸ்ஸில் போய் நீங்கள் படுத்துக்கிறீங்கடா. நம்ம ஜிம்முன்னு அப்படியே அவளோட ஹேண்ட் உங்களோட நீக்கிட்ட வந்து பிடிச்சி, யார் ஃபோனில்? அம்மா. என்னவா? அண்ணல படு. சரி. பக்கத்துலலாம் தூக்கமே வர மாட்டேதுவன். அப்படியா? தூக்கமே வர மாட்டேது. என்ன பண்ணியும் மந்திரம் போட்டிங்களுக்கும் அப்படின்ட்டு நீங்களும் ஜிம்மனும் பேசிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிடுறீங்கடா. இங்கே நம்ம ஜிம்மில் காமிச்சா அவர் அங்கே ஒரு பீச்சில் அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. வா ஜங்குக். வாடா, எப்போ இருக்க? நல்லா இருக்கியா? ஹாயம்மா. ஹாய் அண்ணா. ஜேக்கி, சொல்லு ஸ்டேயா. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். லைக் பசங்களுக்கு பசிக்கும்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டு போ. சரி, ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜேகே அவங்களோட ஒய்ஃப் ஸ்டேயா 2 பேரும் வந்திருக்காங்கடா. அங்கே நம்ம ஸ்டேயாவுக்கும் ஜேகேக்கும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு கேர்ள் பேபி இருக்கும். அதை கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்டேயா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இன்னொரு பர்சன் வராங்க. டே மச்சான், டேங்கா வா அப்படின்ட்டு டேங் வராரு. என்னடா இதை பேசணுன்னு சொன்னீங்க, என்ன மேட்ரு? அதான் என்னாச்சு ஜிமன் கூப்பிட்ட? இல்லை ஜேகே. சொல்கிறான், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தானே? பாரு. ஆமாம், கல்யாணம் ஆகி 2 வயசில் குழந்தை இருக்குது. ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என்னடா இவன் இப்படி கேட்குறான்? தெரிலட்டே அவங்க. என்னாச்சு உனக்கு? இல்லட்டே அவங்க, எதுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிறீங்க? லிவின்லேயே இருந்திருக்கலாம்ல. ஜேகே, உனக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்னடா ஒரு மாதிரி வளர்றான். பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜிமின் சார், என்னாச்சு?
கல்யாணம் பற்றி பேச மாட்டீங்க, கல்யாணத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை, இன்னைக்கு காலையில் வயன் அவங்க அம்மா பார்க்க போகிறேன்னா, ஓ யார் வயன் அப்படின்ட்டு நம்ம டேம் கேட்க, அதான்டா இவன் லிவினில் ஒரு பொண்ணு கூட இருக்கான். ஓ என்னடா கல்யாணம் பற்றியா, கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லை இல்லை, கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்புறம் லவ் பண்ணுறியா? லவ் இல்லை, லவ்வும் இல்லையா? ஏன் இவன் பேசுகிறேன் ஜெய்கி, எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்றும் இல்லட்டே, நீ கொஞ்ச நாள் பூசனில் இருந்தாலும் அவனுக்கு அதான் தெரியல. என்னாச்சு? அதாவது ஜிம்மனும் இந்த பொண்ணு வாங்கிட்டுருக்காங்களா, அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, லிவ் இன். ஓகே, அதில் வந்துட்டு மேக் அவுட், டேட் அண்ட் கொஞ்சம் லைக் சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி. ஓகே, அதுக்கு மட்டும் தான் அவங்க இருக்காங்க. நோ கமிட்மெண்ட், நோ லவ், நத்திங். ஏன்னா இது ஸ்டூபிட் மாதிரில. அதான் நானும் கேட்டேன், அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுச்சான். இவன் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா? பிடிக்கும்டா, ஆனால் எனக்கு மேரேஜ் பிடிக்காது. உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல என்னோடய பாஸ்ட். ஜிவனா இங்கே பாரு, இப்போ சரி அது விடு, இப்போ எதுக்கு வந்தேன்? நான் காலையில் அவளை கூட்டிகிட்டு போய் அந்த ஹோட்டலில் இறக்கி விட்டேன். ஹோட்டலா எதுக்கு? அது இல்லை சேக்கி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனான். நீங்களும் ஜிவன் தான்டா காரில் போயிட்டுருக்கீங்க. ஆமாம், எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு? இல்லை, அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம் அப்படின்னு சொல்ல, ஜிமன் அப்படியே சடன் பிரேக் போடுறாருடா. ஜிமன் என்னாச்சு? மாப்பிள்ளையா? ஆமாம், எனக்கும் 23 ஆயிடுச்சுல, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். கல்யாணமா? ஆமாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். ஓ யார் மாப்பிள்ளை? தெரில, அங்கே தான் போய் பார்க்கணும். ஓ ஆமாம்ல. அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஜிமின் அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் வந்தா, நான் விளாட்றாளா அவள் கரெக்டாக தான் பண்ணுறா அப்படின்ட்டு ஜெகே சொல்கிறாரு. ஜிமினோட்டையே அவங்க ஜெகேவை பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பீங்களாடா. அந்த 1.5 வருஷத்தில் எனக்கு அவன் மேலே 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். ஜெகே அது அப்படி இல்லை. ஜிமின் எனக்கு புரியுது, உங்கள் அப்பானால உங்கள் அம்மா லைஃப் போனதுக்கும் நீ வயனை கல்யாணம் பண்ணி அவள் லைஃப் ரூன் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லைடா. அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேஷனை நீ தேடி போகிற, அவளோட பேஷனை அவள் தேடி போகிறான். லவ் அண்ட் மேரேஜ் என்பது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோ, சரியா? அது வந்துட்டு ஒரு 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 அழகான ஒரு ஃபேமிலி உனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குன்ற ஜிவன். இப்போ நானும் உங்க கூட தான் இருந்தேன், டேவும் உங்க கூட தான் இருந்தான். நான் எப்படி இருந்தேன் காலேஜ் டேஸ்லாம். ஸ்ட்ரேயா வந்தா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம். நான் சந்தோஷமாக இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 months எனக்கு தேவைப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கிட்டோம். அவளோட நீட்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட நீட்ஸை அவள் தெரிஞ்சுக்கிட்டா. இப்போது எங்களுக்கு பிரின்சஸ் மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. ஐ ஃபீல் பர்ஃபெக்ட் ஜிவன். டேங்க பாரு, அவனும் ஹாப்பியாக இருப்பான். ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதான், பிரேக்கப் ஆச்சு. பட் இப்போ வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ இல்லை பொண்ணு பார்க்குறாங்களோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா. பட் அவன் ஹாப்பியாக இருக்கான். அவனுக்குன்னு ஒரு பொண்ணை பிடிக்குதோ இல்லையோ, அவன் லைஃப் கிளியராக இருக்குது. ஆனால் நீ அப்படி இல்லை ஜிமன். இங்கே பாரு ஜிமன், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா? அதுதான் தெரியல எனக்கு. சரி, அப்போ ஏன் நீ கவலைப்படுற? அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? இல்லை, அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்லாம் இல்லை. அவள் எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பிகாஸ் நீ அவளை லவ் பண்ணுற அப்படின்னு ஒரு வாய்ஸ் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹோபி தான்டா. ஹாபியா? நீங்கள் என்ன பண்ணுற? தேவை தான் கூப்பிட்ருந்தேன். நீ ஏதோ நீங்கள் லூஸ் தரமாக எதாவது நடக்க பண்ண போகிறேன்ட்டு நாங்கள் வந்தோம். அது நீங்கள் பாரு ஜிமன், கல்யாணன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வரணும். நீ எப்போ வந்தால் தான் கல்யாணன்றது கரெக்டாக நடக்கும். புரியுதா? அது எனக்கு தெரியுது, உனக்கு இன்னும் எதுவும் புரியல, பிடிக்கல, நீ எப்படி வேணால் சொல்லிக்கோ ஜிமன். ஆனால் கல்யாணன்றது வந்து ஒரு ஃபேமிலி இணையிறது மட்டும் இல்லை, 2 மனசு இணையிறது. இணைஞ்சால் மட்டும்தான் லவ், மேரேஜ் இதெல்லாமே உனக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆனதுனால உனக்கு சொல்கிறேன், பையன் மாதிரி எந்த பொண்ணு புரிஞ்சு வச்சுருக்க மாட்டேன். புரியுதா? இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உனக்கு டைம் இருக்குது. 6 அவளுக்கு எப்போ கல்யாணம் ஆகிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது.
அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் எங்கள் 3 பேர்கிட்டையும் நீ வந்து புலம்புறது வேஸ்ட். மனசை விட்டு அவட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபிட்டே அவங்க போயிடுறாங்கடா. ஜேகே அப்படியே ஜிமனை பார்த்து, நீ இன்னும் மாறவே ஜிமன், அப்படியே தான் இருக்க. போய் முதல்ல என்ன ஆச்சு எதுன்னு கேளு அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு போயிட்டாருடா. இங்கே அப்படி நீங்களும் வந்துடுறீங்க. வந்துட்டு அந்த நீங்களும் ஜிம்மனும் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்லடா, அங்கே வரீங்க. உங்கள் ஹேர்லாம் ரொம்ப வெட்டாய், நீங்கள் மலையிலே வந்திருப்பீங்க. இப்போ ஜிம்மின் உள்ளே தான் இருந்திருப்பாரு. எதுக்குடி வந்த மலையில் அப்படின்ட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையை தவட்டி கொடுத்துட்டு அப்படியே இருக்காரு. நீங்களும் ஒரு பேக்கெல்லாம் வச்சுட்டு, ஜிம்மனா ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படின்ட்டு அவனோட ஹிப்பில் உங்கள் செஸ்ட்டை வச்சுட்டு, சரி உங்களோட ஹெட்டை வச்சுட்டு அப்படியே நல்லா லீன் ஆகிக்கிறீங்கடா. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, பட் அப்போல்லாம் ஒரு மாதிரி இல்லாமல் இப்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னாச்சு? உன்னோட வருங்கால புருஷனை பார்த்துட்டியா? என்ன சொன்னேன்? ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிம்மனுக்கு ஹார்ட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஓகே சொல்லிட்டியா? ஆமாம் ஓகே சொல்லிட்டேன். யார் அது? நான் ஒரு கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, மின் கார்ப்பரேஷன்ஸ், அவங்களோட சிஇஓ தான் என்னை வந்து பொண்ணு கேட்டாங்க. அந்த யார்? மின்யோங்கி. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு மாதிரி சைலண்ட் அண்ட் நீட் அண்ட் டிசிப்ளினாக தான் இருந்தார். அண்ட் எங்கள் அம்மாவுக்கும் ஆசை எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஸோ அப்போது ஓகே சொல்லிட்டியா? ஓகே சொல்லிட்டேன் ஜிம்மன். எப்போ கல்யாணம்? இன்னும் 1 மந்தில். என்னடி இவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறீங்க? அம்மா தான் சீக்கிரம் வைக்க சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு ஜிம்மன் அப்படி அவர் பண்ண ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் போய் அந்த பால்கனியில் நின்றுக்கிறாரு. நீங்களும் எதுவுமே பேசாமல் போய் உள்ளே ஷவர் பண்ணிவிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஜிம்மனோட தாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன எதுவுமே சொல்லலை. நம்ம தான் ஸ்டார்டிங்கில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இருந்துட்டோம், அவெல்லாம் கேஷுவலாக தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் வர இப்போது ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுதுடா. நீங்களும் ஜிம்மனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. எப்பயுமே நீங்கள் சுகா கூட அவுட்டிங் போயிட்டு தான் இருக்கீங்க. ஜிம்மனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா வந்துட்டு உங்களை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிறதும், ஜிம்மன் உங்களை பார்க்குறதும், நீங்கள் சுகாட்ட ஜிம்மன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும், அதெல்லாம் ஜிம்மனுக்கு ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது. அவங்க ஹோபியும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. ஜேகேவும் இதெல்லாம் பார்க்குறாரு, எதுவுமே பேசிக்கல. இப்போ அப்படியே அன்றைக்கி 1 டே தான் ஆகுது. நீங்கள் ஜிம்மில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமன் என்ன அந்த சூட்கேஸ் எடுத்து கொடுக்குறியா? இதா அப்படின்ட்டு சூட்கேஸ்லாம் எடுக்குதா. நேஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்கடா. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கல்யாணம்னால எதுக்கடி மாறுற? இனி எப்பயுமே நம்ம அப்படியே இருக்க முடியுமா? நான் இன்னொருத்தவங்களுக்கு ஒய்ஃப் ஆக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சில்லாக பேசிட்டு அந்த சூட்கேஸில் உங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் பேக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஜிமனா என்னடா கழுத்தை விடு, அதே ஒரு டைம் என் கூட இருக்கியா அப்படின்ட்டு ஜிமன் கேட்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்போ கூட நீ லவ் சொல்லவே இல்லைல்ல அப்படின்ட்டு உங்களோட கண் கலங்குது. பட் நீங்கள் எதுவுமே காட்டிக்காம அப்படியே ஜிம்மனை கிஸ் பண்ணுறீங்களா. அந்த நைட் ஜிம்மனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது, ஒரு லவ், அந்த லவ் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மன் அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்காருடா. ஜிம்மனா என்னடா ரொம்ப ஸ்லோவாக இருக்க நீக்கு, அது உனக்கு வலிச்சிருமோ? என்ன புதுசாக பேசுகிற? இது வரைக்கும் ஏதோ நீ ஸ்லோவாகவே பண்ணாமல் இருக்க, அது உனக்கு வலிக்கும்னு நினச்சேன். வலிக்கும்னு நினச்சிங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்தா அவர் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. இது வரைக்கும் பார்க்காத ஜிம்மனை நீங்கள் அந்த கண்ணில் பார்க்குறீங்க. ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரியும் உங்கள் நெக்கு
சீக்ஸு, செஸ்ட்டு, ஸ்டொமக் அப்படின்னு எல்லா இடத்தையும் கிஸ் பண்ணிட்டு வராரு. நீங்களும் ஜெமினை ஒரு மாதிரி ப்ளஷராக ஃபீல் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கீங்கடா. அண்ட் லைக் படுத்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் த மேக் அவுட் ஜெமின் உங்கள் பக்கத்தில் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவரோட ஐஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட மொத்த பாடியும் ரசிக்குது. ரொம்ப அழகாக உங்கள் மொத்த ஃபேஸையும் பார்த்துட்டு இருக்காரு ஜெமின். ஏன்டி எனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் தூக்கத்துலேயே ஜெமினை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்கடா. உங்களோட ஹேர், நெக் அதெல்லாம் ஜெமினோட நெக்கு கிட்ட இருக்கு. என்னாச்சு உனக்கு? நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. தூங்கலையா நீ? தூங்கலை. இன்னைக்கு நீ என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டேன். எவ்வளோ ரொமான்டிக்காக போயிருக்கோம். மொத்தமாக சொதப்பிட்டேன் ஒரு ரவுண்டில் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, ஜெமினோட ஐஸ் சீலிங்கில் தான் இருக்குது. ஜெமின் ஜெமின் நாளைக்கு நீ போயிடுவல? அதுக்கப்புறம் இந்த கசமுசாலாம் கிடையாதா? கசமுசா வேணும்னா வேறு புள்ளி பார்த்துக்கோ. இனிமேல் இந்த கசமுசாலாம் என் புருஷன் தான் பண்ணுவான். என்ன சொன்ன அப்படின்ட்டு சொல்ல, ஜெமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவன் ஏன் பண்ணுறான்? அவன் ஏன் பண்ணணும்? அவன் தான் என்ன பண்ணணும்? அடுத்த வாரம் 2 வாரம் கழிச்சு இந்த கையில் ஒரு மோதிரம் இருக்குமா, அந்த மோதிரம் போட்டோடனே என் பேர் கிம் வயன்லேருந்து மின் வயனுக்கு மாற்றிடுவேனா, மிஸ்ஸிலேருந்து மிஸ்ஸஸ் போயிடுவேன். அப்புறம் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் தேவையில்லை. எனக்கு குழந்தைங்களாம் வரும், நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, ஜெமின் அப்படியே உங்களே தாண்டா பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற? இது வரைக்கும் என்னை பார்த்ததே இல்லையா? குழந்தை பெற்று போயாடி. உனக்கு தான் கல்யாணமும் பிடிக்காது, குழந்தையும் பிடிக்காதே. அது உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஆசையும் எனக்கு இருந்துச்சு. உனக்கு அந்த ஆசை இல்லை. ஸோ என் ஆசைப்படி இருக்கிற ஒருத்தரை என்ன வேணால் ஆக்கி நாங்கள் குழந்தைய வச்சுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டீங்கடா. ஜிம்மனுக்கு அந்த வார்த்தை அப்படி அவரோட மைண்டில் தான் இருக்குது. ஜிம்மன் அப்படியே பார்க்குறாரு, என்ன நடக்குதுங்க, எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு ஏன் வலிக்குது, எனக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ட்டு ஜிம்மனே திட்டிக்கிறாரு. ஸோ அன்றைக்கி அடுத்த நாள் நைட்டு ஜிம்மன் படுத்துட்ருக்காரு. பட் பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. அந்த வீட்டில் இப்போது கப்புள்ஸாக இருந்த அடையாளங்கள் எல்லாமே மறைஞ்சி ஒரே ஒரு பர்சன் இருக்க மாதிரி அங்கே மாறிடுச்சுடா. ஜிமினா அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது ஒரு வெட்டிங் இன்விடேஷன் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்துடு அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் உங்களோட காண்டாக்டை பார்த்தா மயபுஜ் அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பாரு. இப்போது நீங்கள் அப்படியே கட் பண்ண உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் இதுதானே வாழ்க்கைன்னு நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது அப்படியே 2 weeks பாஸ் ஆகுதுடா. அது உங்கள் வெட்டிங் டே. ஜிமின் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காருடா. இப்போது அந்த வெட்டிங்க்கு அவர் ஒரு பிளாக் சூட் போட்டு வந்திருக்காரு. லைக் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. சாரி, சூட் இல்லை, ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. பக்கத்தில் ஜேகே இருக்காங்க, நம்ம ஜேகே ஃபேமிலி இருக்குது, டேங்க இருக்காரு, அண்ட் முன்னாடி ஹோபி இருக்காங்க. அப்புறம் நம்ம உங்கள் 2 அண்ணாங்க, அதாவது ஜின்னு நம்மளோட ஆரம் இருக்காங்க. நம்ம அசுகா வந்துட்டு அந்த மணமேடியில் உட்காந்துருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. இப்போது அங்கே அப்படியே வந்து பிரைடு வராங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் வெட்டிங் கவுனில் அழகாக வரீங்கடா. ஜிமின் இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ போகிறா, ஏன் போகிறா, போகாத வைன், நீ கூட இருந்துரு அப்படின்ட்டு ஜிமின்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க. ஜேகே பார்க்குறாரு, மச்சான் இதுதான் அவனோட கடைசி சான்ஸ், இது விட்டனா அவள் அஃபிஷியலாக மின்யூங்கியோட வைஃப் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல, இப்போது நீங்களும் போய் மணமேடையில் நிற்கிறீங்க. சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பவ் பண்ணுறாரு, நீங்களும் பவ் பண்ணுறீங்க. அந்த கூட்டத்தில் உங்கள் கண் ஜிம்மிட தான் தேடுது. நீங்கள் ஜிம்மிட பார்க்குறீங்க, ஜிம்மிட உங்களை பார்க்குறாரு. விட்டு போயிட்டல, போடா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. இப்போது அந்த ப்ரீஸ்ட் வந்து ஆமேன் மின்யூங்கி, எஸ் சார், எஸ் ஃபாதர், ஓகே எஸ் ஃபாதர், will you take Kim Wine as your lawful wife?
எஸ் ஐ டூ. கிம் வாயன். எஸ் சார். சார் இல்லைம்மா, ஃபாதர். ஓகே ஃபாதர். Will you take Min Yoongi as your lawful husband? Yes, I do. ஓகே, இந்த கல்யாணத்தில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்க அங்கே எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஓகே, யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்க அப்ஜெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினு பேர்ந்திருக்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. யார் நீங்கள் அப்படின்ட்டு சுகாவும் நீங்கள் திரும்புறீங்க. ஜிமின், என் கூட வந்துடுவான், என் கூட வந்துடு. இதுக்கு இப்போ தான் இந்த மரமண்டைக்கு புரியுது. என் கூட வந்துடு ப்ளீஸ். இதுக்கப்புறம்லாம் என்னால் இங்கே நின்று பார்த்துட்ருக்க முடியாது. என் கூட வந்துடு. நான் உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஐ லவ் யூ. உனக்கு எவ்வளோ கிட்ஸ் வேணுமோ நான் தரேன். உனக்கு நான் இருக்கேன். உன் கூட சண்டை போடுறதுக்கும் உன்னை விடவும் எனக்கு உன்னோட கசமசா விடவும் எனக்கு உன்னை தான் பிடிக்கும். கசமசாவா? என்ன நடக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்க கெஸ்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கடா. என்ன விடவும் அந்த கசமசா விடவும் உனக்கு என்னதான் பிடிக்குமா? என் கூட வந்து அந்த அந்த மனுஷெல்லாம் வேணாம், என் கூட வா அப்படின்ட்டு ஜிமினோட அவரோட கை நீட்டி நிற்கிறாருடா. இப்போ நம்ம சுகா பார்த்துட்டு ரொம்ப சிரிக்கிறாரு. அங்கே நம்ம ஹோபியும் சீக்கிரம் சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லாரு. இப்போ ஆரம்பிச்சுன்னு வந்துட்டு என்னவே இதுக்காக தான் காத்திட்டு இருந்தேன். நல்லவே மேரேஜ்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் சுகாவை பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரியாது என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா எந்திரிக்காங்க. அம்மா சாரி, நீ என்ன பண்ணுற? ரெப்புடேஷன்லாம் ஸ்பாயில் ஆகுது. ரெப்புடேஷனுக்காக என்னோடய லைஃப்பில் எனக்கு விரும்பலை அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை பார்த்தா சுகா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஓடி வந்து நீங்கள் ஜிம்மில் கிஸ் பண்ணுறீங்கடா. ஜிம்மில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்கடா. யாருக்குமே எதுவுமே புரியல. இப்போ நம்ம ஹோபி வந்துட்டு டேட்டா எட்ரா வண்டிய அப்படின்னு சொல்ல, அவங்க ஆல்ரெடி அங்கே ஒரு காரில் வந்துருப்பாருடா. இப்போ நீங்கள் ஜிம்மினும் அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போய் அந்த காரில் ஏறிக்கிறீங்கடா. அந்த காருக்குள்ளே பார்த்தா வந்துட்டு மொத்தம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போட்டலாமா இல்லை நான் சுவிட்சர்லாந்து போகலாமா? நீங்கள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன ஏன் இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணு, அப்புறம் ஹனிமூன் போகலாம். கல்யாணம் எங்கடி பண்ணிட்டோம்ல, கையில் மோதிரம் போட்டியாடா? அதை வந்துட்டு ஹோபினா ஏறுறா அப்படின்ட்டு அந்த காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சர்ச்சு வாசலில் நீங்கள் அப்படி நின்றுருக்கீங்க. ஜேகே ஸ்ரேயா அப்புறம் நம்மகிட்ட அவங்க எல்லோரும் அங்கே இருக்காங்கடா. கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன். ஏன்டி? பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்ருக்க. ஜிமின் அப்படியே அந்த ரிங் எடுத்து உங்கள் கையில் போடுறாருடா. அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறாரு. இப்போது அந்த மழையோட நீங்களும் இன்னும் அந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மழையோட நீங்கள் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணி அந்த அழகான வெட்டிங்க அப்படி லைக் அவுட், அதாவது சர்ச்சுக்குள்ளே வெட்டிங் நடக்காம சர்ச்சுக்கு வெளியே அந்த வெட்டிங் நடக்குது. ஓகேடா மசாலா கட்டீஸ். ஓகே, உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரமாகவே மற்றெல்லாம் வரும். இது வந்து நான் மாஃபியா வெர்ஷன் கொண்டு போகாமல் ஒரு ஸ்வீட்டாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ப்ளீஸ். அக்காக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நெட்டிங்க நீங்கள் அமுச்சினா தான் உங்களுக்கு நான் போடுற அழகான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அண்ட் ஓகே, உங்களுக்கு எதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் பார்க்கலாம். அண்ட் ஷார்ட்ஸில் வியூஸ் வரலடா, கொஞ்சம் என்னோடய ஷார்ட்ஸும் பாருங்கள். அண்ட் ஓகேடா, பாய்.